எல்லாருக்கும் வணக்கம். நாம் வேதத்திலிருந்து பார்க்கலாம். மார்க் 2வது அதிகாரம். மார்க் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். மார்க் 2வது அதிகாரம் 1வது வசனம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போகாதபடிக்கு அநேகர் கூடி வந்திருந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகரில் சிலர், இவன் இப்படி தேவ தூஷணம் சொல்லுகிறதென்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதென்று சொல்லுவதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் இங்கு கூடுகிறோம். நாம் கூடி தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்பது மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம். இங்கே வருவதற்கு முன்பாக நான் வேதத்தை வாசிக்கிறேன் மற்றும் அந்த வசனத்தில் என்னுடைய புரிந்து கொள்ளுதலை நான் இன்னும் அதிகரித்துக் கொள்கிறேன். அது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது, நன்றியாக இருக்கிறது. மற்றும் இயேசு நம்மோடு இருக்கிறார், நம்முடைய சபையோடு இருக்கிறார். அது மிகவும் மகிமையான விஷயம். அவர் நம்மை எப்படி வழிநடத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது அதுவும் அருமையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை வாழும் பொழுது நமக்கு நம்முடைய சொந்த நடைமுறைகள் இருக்கிறது. நாம் எப்படி சந்தோஷமாக நம்மை வைத்துக் கொள்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் இயேசு வந்தார். அவர் மனுஷர் மத்தியில் வந்து அவர் வாசம் பண்ணினார் மற்றும் பெரிய காரியங்களை அவர் செய்தார். அந்த திமிர்வாதக்காரன் இயேசுவினிடத்தில் வருகிறான். ஆனால் அவனாகவே வர முடியாது. ஏனென்றால் பல்வேறு மக்கள் அங்கே இருக்கிறார்கள். இப்பொழுது நமக்கு நிறைய இடம் இருப்பது போல தெரிந்தாலும் அந்த நேரத்தில் அங்கே இடம் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வருகிறார்கள். உள்ளே போவதற்கு இடம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் மேலே மேற்கூரையை திறப்பாக்கி அவர்கள் இயேசு இருக்கும் இடத்தை நோக்கி அவனை அனுப்புகிறார்கள். இந்த இடத்தில் தான் இயேசு இருக்கிறார். நீண்ட காலங்களுக்கு முன்பாக அவர்கள் அந்த ஓடுகளை வைத்து அந்த மேற்கூரையை செய்திருந்ததனால் அதை உடைப்பது அவர்களுக்கு சவாலாக இருந்திருக்காமல் இருக்கலாம். மற்றும் இயேசு கேட்டார், மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அதன் பிறகு அவனுடைய அந்த திமிர்வாத நோயிலிருந்து அவன் விடுபட்டான். அவன் விடுதலையானான். அதன் பிறகு அவன் தேவனுடைய அந்த ஊழியனாகுவதை நாம் பார்க்க முடியும். நாம் இப்பொழுது இயேசுவை பார்க்க முடியாவிட்டாலும் அவர் நம்மத்தில் வாசமா இருக்கிறார். நம்முடைய இருதயங்களில் அவர் இருக்கிறார். நான் பாவமன்னிப்பை பெற்ற பிறகு நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஒவ்வொரு முறையும் வேதத்தை வாசிக்கும் பொழுது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இங்கே
இந்த இடத்தில் ஓக்ஸு பார்க் என்ற அந்த பெயர் வரவில்லை, ஆனால் எல்லாரும் என்று வருகிறது. அப்படியானால் நான் வந்து ஒரு மாடோ இல்ல நான் வந்து ஒரு வேற ஒரு ஜீவனோ கிடையாது. இங்க இருக்கிற அந்த எல்லாரும் அப்படின்னு இருக்கிறதுல நானும் இருக்கிறேன். இந்த இடத்தில் போடப்பட்டிருக்கிறது, சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர் நகுமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போகாதபடிக்கு அநேகர் கூடி வந்திருந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இயேசு அவனை பார்த்து, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று கூறுகிறார். அதன் மூலமாக அவனுடைய எல்லா வியாதியும் குணமாகிறது. நான் இளம் வயதாக இருந்த பொழுது நான் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழத் துவங்கினேன். நான் வேதத்தை வாசித்தேன். இந்த வகையில் நான் வளரத் துவங்கினேன். அந்த வேதத்தினுடைய வார்த்தைகள் என்னுடைய இருதயத்திற்கு மிகவும் முந்துதலாக இருந்தது. நான் நிறைய கெட்ட காரியங்களை செய்திருக்கிறேன், பாவம் செய்திருக்கிறேன், சில பழங்களை திருடி இருக்கிறேன். ஆனால் இயேசு, நான் மோசமானவன், நான் பாவம் செய்யக்கூடியவன் என்பதை தெரிந்தும் அவர் என்னை வழிநடத்துகிறார். ஒரு நாள் நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, இந்த ஒரு வசனத்தை நான் பார்த்தேன். தொடர்ந்து நான் வாசிக்கும் பொழுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டதன் மூலமாக, நம்மை அவர் விடுதலை ஆக்கினதன் மூலமாக, தேவனுடைய கிருபையின் மூலமாக இலவசமாய் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். தேவனுடைய வார்த்தைகள் என்ன சொல்கிறது? நான் நீதிமானாக்கப்பட்டேன் என்பதை சொல்கிறது. நான் நீதிமானாக்கப்பட்டேன் என்றால் என்ன? நான் நிறைய கெட்ட காரியங்களை செய்திருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்களைப் போல நானும் பாவம் செய்யக்கூடிய மனுஷனாக இருந்தேன். எப்படி? ஆனால் எப்படி அவர் என்னை நீதிமான் என்று அழைக்க முடியும்? நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது மறுபடியுமாக இயேசு என்னை ரட்சிப்பதற்காக வந்தார் மற்றும் நம்ம எல்லாருடைய பாவத்திற்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி அதன் பிறகு என்ன போடப்பட்டிருக்கிறது? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இலவசமாக. அது ஒரு பரிசு. நான் பாவம் செய்தேன். அப்படியானால் இதை கழுவுவதற்கு நான் எதுவுமே செய்யவில்லை. செய்யாமையே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். நான் நீதிமானாக்கப்படுவதற்கு எனக்கு எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. நான் ஒரு முறை இருமுறை பொய் சொல்லவில்லை, பலமுறை நான் பொய் சொல்லியிருக்கிறேன். ஆதலால் நான் யோசித்து பார்க்கும் பொழுது தேவன் என்னை நீதிமான் என்று அடைந்திருக்கிறார். எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இதற்காக நான் எந்த ஒரு கிரயமும் செலுத்தவில்லை. இயேசுவின் மூலமாக மாத்திரமே, அவர் சிலுவையில் அறையப்பட்டதன் மூலமாக மாத்திரம் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு இலவசமாய் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இது மிகவும் சுவாரஸ்யமான விஷயம்.
நான் இளம் வயதிலிருந்தே நிறைய கெட்ட காரியங்களை செய்திருக்கிறேன். நான் ஒரு பாவியாக இருந்திருக்கிறேன். ஆனால் கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நானும் கூட நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். ஆக எல்லாரும் பாவம் செய்திருக்கிறார்கள், எல்லாரும் சபிக்கப்பட வேண்டும். ஆனால் இயேசுவின் மூலமாக, அவருடைய கிருபையின் மூலமாக, அவர் பாவத்திற்குரிய கிரயத்தை சிலுவையில் செலுத்தி முடித்திருக்கிறார். ஆக அதை குறித்து நான் யோசித்தேன். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இலவசமாய் தேவனுடைய கிருபையினாலே நாம் எல்லாருமே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்கள், இலவசமாக. இது வெறும் பணத்தை மாத்திரம் குறிக்கவில்லை. நாம் எந்த நன்மையும் செய்யவில்லை. இந்த ரட்சிப்பை பெறுவதற்கு நமக்கு எந்த ஒரு வழிமுறையும் கிடையாது. அவருடைய கிருபையின் மூலமாக நம்முடைய எல்லா பாவமும் கழுவப்பட்டிருக்கிறது. நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆக ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம் இதை நாம் பலமுறை கேட்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகளை நான் தொடர்ந்து கேட்கும் பொழுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, எல்லாருக்கும் மத்தியில அதுல ஓக்ஸு பார்க் அவருடைய பெயரும் கூட சேர்க்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் பாவம் செய்து அதுல உங்க எல்லாருடைய பெயரும் இருக்கிறது. அதுல ஆண்கள், பெண்கள், பார்க்க நல்லா இருக்கிறவங்களோ, நல்லா இல்லாதவங்களோ, கெட்டவங்க, நல்லவங்க, எல்லாருடைய பேரும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம போய் சொல்லியிருக்கிறோமா இல்லையா, எல்லாருடைய பேரும் அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இலவசமாய் தேவனுடைய கிருபையினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இது மக்களுடைய வார்த்தைகள் கிடையாது, இது தேவனுடைய வார்த்தை. மற்றும் இந்த வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தில் பதிந்தது. இது என்னை தேவனை குறித்து யோசிக்க வைத்தது. நான் பொய் சொல்லியிருக்கிறேன், திருடி இருக்கிறேன், மற்றவர்களை ஏமாற்றி இருக்கிறேன். நான் பாவத்தில் பிரதான பாவி என்று சொல்லுகிறவன் கிடையாதுதான். ஆனால் நான் ஒரு பாவம் செய்த பாவியாகவே வலம் வருகிறேன். நிறைய பாவத்தை நான் செய்திருக்கிறேன். ஆக வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்ப ஆக்ஸு பார்க், நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய் அப்படி சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்னா, நீங்க வேடிக்கையாக சொல்ல வேண்டாம், விளையாட வேண்டாம். ஆனா இயேசு சொல்றாரு, நான் உன்னை நீதிமானாக்கி இருக்கிறேன். இப்ப இயேசு ஏன் என்னை பார்த்து நீ நீதிமான் என்று சொல்லுகிறார்? நான் நீதிமான் கிடையாதுதான். இயேசு என்னை நீதிமான், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்ப இயேசு என்னை பார்த்து, நீ நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யவில்லை, இதையெல்லாம் நீ செய்யவில்லை, ஆனாலும் நீ ஒரு நீதிமான். அப்ப பிரியமானவர்களே, நாம் சபைகளுக்கு போகும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் அதில் அர்த்தம் இருக்கிறதா? நான் பொய் சொல்லியிருக்கிறேன், பல்வேறு கெட்ட காரியங்களை செய்திருக்கிறேன், பெர்சிமன் பழங்களை திருடி இருக்கிறேன், ஆப்பிள்களை திருடி இருக்கிறேன், நிறைய பாவங்களை செய்திருக்கிறேன், நான் ஒரு நீதிமானா? அதில் ஏதாச்சும் அர்த்தம் இருக்கிறதா? என்னுடைய இருதயத்தில் என்னுடைய சிந்தனைகள் சரியா அல்லது தேவனுடைய வார்த்தைகள் சரியா? அதனால் தான் எனக்கு எந்த வார்த்தைகளும் கிடையாது.
நான் என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து சண்டை போட்டு ஜெயித்தாலும், ஆனால் இயேசுவோடு சண்டை போட்டு என்னால் ஜெயிக்க முடியாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இப்ப எல்லாருமே இயேசு நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் நீதிமான்கள், நம்ம நீதிமான்கள். அப்ப இந்த வார்த்தைகளை எல்லாம் நான் வாசித்திருக்கிறேன். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்ப உண்மையாவே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேனா? நான் எப்பொழுதுமே என்னோட வாழ்க்கையில நான் ஒரு கெட்ட மனுஷன் அந்த மாதிரி ஒரு யோசனைகளை தான் வாழ்ந்திருக்கேன். ஆனா நான் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாதிரிதான் நம்மளோட சிந்தனைகள் போகும். அதன் பிறகு இயேசு சொல்வது பொய்யா? அதில் எந்த அர்த்தமும் இல்லை. இயேசு பொய் சொல்வாரா? அவர் பொய் சொல்லுகிறவர் இல்லை. அப்படியானால் இதில் எந்த அர்த்தமும் இல்லை. நான் நீதிமான் இல்லை, நான் ஒரு பாவி, நான் நிறைய பாவங்களை செய்திருக்கிறேன், ஆனால் தேவன் என்னை நீதிமான் என்று அழைத்தால் அப்பொழுது அங்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக நான் ஜெயிக்க முடியுமா? அங்க நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே வேடிக்கையான விஷயம். அதை குறித்து நான் யோசித்து பார்க்கும் பொழுது முடிவு என்னன்னா, நீங்கள் உங்களை நியாயம் தீர்க்கும் பொழுது நீங்கள் நீதிமான் இல்லை என்றாலும், ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது என்றால் நான் நீதிமான். நாம் கடைசியாக இப்படிதான் முடிக்க வேண்டும். ஓ, எவ்வளவு வினோதமாக இருக்கிறது! என்னை போன்ற ஒரு பாவம் செய்து கெட்ட காரியங்களை செய்த மனுஷன், என்னை விட யார் மோசமானவன் என்று எனக்கு தெரியாது, ஆனால் நிச்சயமாக நானும் ஒரு பொய்யன், நான் ஒரு பாவி, மற்றும் நான் நிறைய பழங்களை திருடி இருக்கிறேன், பர்சிமன் பழங்களை திருடி இருக்கிறேன். நான் எந்த அளவுக்கு பாவம் செய்தேன் என்பதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு இலவசமாய் தேவனுடைய கிருபையினாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப இதை நீங்கள் பார்த்து இந்த வார்த்தைகளை நீங்கள் பிரித்து பார்க்கும் பொழுது, இயேசு இந்த பூமிக்கு வந்தார், அவர் சிலுவையில் அறையப்பட்டார், சரிதானே? அப்ப பிரியமானவர்களை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு. ஆதலால் இதற்காக நாம் எதுவும் செலுத்தவில்லை. ஆனால் இயேசு வந்தார், அவர் சிலுவையில் அறையப்பட்டார், இந்த பூமியினுடைய பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டார். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்போ இங்கே யார் பேசுகிறார்? இங்க பேசுகிறது யார்? தேவன். இப்ப தேவன் பொய் சொல்வாரா? தேவன் பொய் சொல்ல மாட்டார். என்னுடைய சிந்தனைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம்? என்னுடைய சிந்தனைகள் தவறானது. சில நேரம் தேவன் பார்ப்பதற்கு நீதிமான் அப்படின்னு சொல்றது நல்லா இருக்கும். ஆனா நான் கெட்ட காரியங்களை செய்திருக்கிறேன், நிறைய மோசமான காரியங்களை செய்திருக்கிறேன். ஆக நான் சின்ன வயதுல இருந்தே பாவம் செய்திருக்கிறேன். என்னுடைய பாவம் கழுவப்படணும் அப்படின்னு நான் ஜெபித்திருக்கேன். நான் என்னுடைய பாவம் கழுவப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபித்து என்னோட பாவம் கழுவப்படதுன்னு இல்லை. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப இங்க இருக்கிற யாராச்சும் பாவம் செய்யாதவங்க இருக்கிறீங்களா? இல்ல.
பாவம் செய்யாதவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ நாம் எல்லாருமே பாவம் செய்தவங்க, நம்ம எல்லாருமே பாவிகள். நிச்சயமா நீங்க கெட்ட காரியங்களை செய்து நீங்க பொய் சொல்லி நீங்கள் கெட்டவர்கள். ஆனா இயேசு அப்படி சொல்லல. கிறிஸ்து இயேசுவோட மீட்பை கொண்டு நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய். அதற்கு என்ன அர்த்தம்? அது எதை குறித்து பேசுகிறது? அத பாவம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா நான் பாவம் செய்தேன் இல்லை, நான் நிறைய பாவங்களை செய்திருக்கிறேன், பொய் சொல்லியிருக்கிறேன். நான் எப்போதுமே ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே நான் வந்து ஒரு அசுத்தமான பாவியாக இருக்கிறேன். இந்த வகையில நான் ஜெபிக்கும் பொழுது, நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் என்னை நீதிமான் என்று அழைக்கிறார். ஆனா நான் ஒரு அசுத்தமான பாவியாக இருக்கிறேன். நான் நிறைய கெட்ட காரியங்களை செய்திருக்கிறேனே. ஆப்பிள்களை திருடி இருக்கிறேன், பர்சிமன்களை திருடி இருக்கிறேன். என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து நான் வயல்களுக்கு சென்று கெட்ட காரியங்களை செய்திருக்கிறேன். நான் நீதிமானே கிடையாது. ஆனா நான் தேவனோட போராடுறேன் அப்படின்னா யாரு ஜெயிப்பா? இப்ப நான் தேவனோட போராடுறேன்னா உங்களால ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியும்னு சொல்றாங்க, கை தூக்குங்க. நிச்சயமா நீங்க ஜெயிக்க முடியாது. இப்ப தேவன் நான் நீதிமான் என்று சொன்னால் நான் நீதிமான். எனக்கு பாவம் இருப்பது உண்மை, நான் பாவம் செய்தது உண்மை, நான் கெட்ட காரியங்களை செய்து என்னால் எண்ணி முடியா கெட்ட காரியங்களை செய்தது உண்மை. ஆனால் தேவன் என்னை என்ன சொல்கிறார்? நான் நீதிமான். அப்படியானால் நான் இன்னும் பாவியா? என்ன, நீ பாவம் செய்திருக்கிறாயே, நீ பொய் சொல்லியிருக்கிறாய், நீ திருடி இருக்கிறாய். ஆமாம், ஆனால் அந்த எல்லா விஷயங்களையும் விட தேவன் பெரியவர். நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது, நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன் என்கிற அந்த வார்த்தை அது உண்மையாக இருக்காது. நான் பாவம் செய்தேன், நிறைய பேரை நான் வந்து வஞ்சித்திருக்கிறேன், மாதிரி நான் நிறைய பாவங்களை செய்திருக்கிறேன். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீ சொல்வது சரிதான், சரி நான் வந்து திருத்திக் கொள்கிறேன். வேதம் அப்படி சொல்லவில்லை. நீங்கள் வேதத்தை திறந்து நீங்கள் வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்ப பாவம் பார்க் அவர் ரொம்ப நல்லவர், அவர் பாவமே செய்தது கிடையாது. அவர் வந்து செய்வதெல்லாம் என்னால வந்து சகிச்சுக்க முடியும், அந்த மாதிரி யாருமே சொல்லல. எனக்கே நான் பாவி என்று தெரியும். வேதம் என்ன சொல்லுகிறது? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இலவசமாய் தேவனுடைய கிருபையினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அதை நீங்கள் ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, நீங்களாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கீங்க, நீங்களாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்க. கடந்த வருடம் தான் நான் பாவியாக இருந்தேன், ஆனா இப்ப நான் நீதிமானாக்க இருக்கிறேனா? ஒரே நாள்ல, ஒரே இரவுல. அதை பார்க்கும் பொழுது நான் வந்து இன்னும் பாவியாகவே இருக்கிறேனே. இன்னும் நான் அதை குறித்து யோசிக்கும் பொழுது, என்னை பார்க்கும் பொழுது என்கிட்ட பாவம் இருப்பது போல தெரிஞ்சாலும், ஆனா நான் சரியானவனா இல்ல தேவன் சரியானவரா? அதை நான் யோசித்து பார்க்கும் பொழுது அதனோட பதில் என்ன? வெறும் நான் மாத்திரமல்ல, நீங்களும் கூட எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி
அப்ப நாம் எல்லாருமே பாவிகள் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய மகிமையற்று போன மனிதர்கள். ஆனால் அதன் பிறகு என்ன இருக்கிறது? கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு, இயேசு சிலுவையில் அறையப்பட்டதன் மூலமாக, யாருக்காக? நமக்காக. நம்முடைய எல்லா பாவங்களும் வெண்பனியைப் போல சுத்தமாக கழுவப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்படியானால் நான் நடந்து போகும் பொழுது அந்த சாலையிலிருந்து நான் எதையாவது எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு போகிறேன் என்றால் அது திருட்டு இல்லையா? ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்ன? ஏய், நீ ஒரு திருடன், ஆக்சு பார்க், நீ நரகத்துக்கு போனோம். தேவன் அப்படி சொல்லல. என்கிட்ட பாவம் இல்லைன்னு தேவன் சொல்றார். நீங்க வசனங்களை கவனமா பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இப்போ எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நம்முடைய எல்லா பாவங்களும் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதன் மூலமாக முடிந்திருக்கிறது. நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அதன் பிறகு என்னை நான் பார்க்கும் பொழுது, நான் எந்த அளவுக்கு என்னை பார்த்தாலும் நான் ஒரு பாவியாக தெரிகிறேன், நான் பொய் சொல்லியிருக்கிறேன், நான் மற்றவர்களோடு சண்டை போட்டிருக்கிறேன், மற்றவர்களை ஏமாத்தி இருக்கிறேன். ஆனால் தேவன் என்னை பார்த்து என்ன சொல்கிறார்? நீ நீதிமான். நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை தான் சரி. என்னால் என் மூலமாக நீதிமானாக முடியாது. ஏனென்றால் எனக்கு தெரியும், நான் பாவம் செய்திருக்கிறேன், நான் கெட்ட காரியங்கள் செய்திருக்கிறேன், கெடுதல்களை செய்திருக்கிறேன், என்னுடைய நண்பர்களோடு நான் சென்றிருக்கிறேன். நான் எப்படி நீதிமான் என்று சொல்ல முடியும்? ஆனால் தேவன் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு. அவர் வெறும் என்னை நீயாகவே வாழ் என்று சொன்னால் நான் பாவியாகவே தான் இருக்க முடியும். ஆனால் எனக்கு பதிலாக இயேசு சிலுவையில் அறையப்பட்டதன் மூலமாக, அந்த இயேசுவனுடைய கிருபையின் மூலமாக எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். மற்றும் இந்த வார்த்தைகளை எல்லாம் நான் அப்படியே பிரித்து பார்க்கும் பொழுது, சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு, அவர் இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் நமக்காக சிலுவையில் மரித்தார். அப்பொழுதுதான் நம்முடைய பாவத்தினுடைய அனைத்து நியாய தீர்ப்புகளும் அது நமக்கு பதிலாக எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர் நமக்கு பதிலாக தண்டிக்கப்பட்டிருக்கிறார். உதாரணத்திற்கு, நான் ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன், எனக்கு பணம் இல்லை, ஒரு $10 எனக்கு கடன் இருக்கிறது, அடுத்த முறை நான் தருகிறேன் என்று சொல்லி என்னுடைய மகனிடத்தில் நான் சொல்லி, நீ கொஞ்சம் அந்த பணத்தை கொடுத்துடுறியான்னு சொல்லி அவன் போய் பணத்தை கொடுத்துட்டான்னா, அப்போ அது நான் பணத்தை கொடுத்ததுக்கு அர்த்தமா இல்லையா? அப்படின்னா நான் பாவம் செய்திருக்கிறேன். ஆனால் கிறிஸ்துவிலுள்ள மீட்பை கொண்டு இயேசு சிலுவையில் அறையப்பட்டதன் மூலமாக நம்மளுடைய எல்லா பாவமும் கழுவப்பட்டிருக்கிறது. நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. இப்போ நம்ம எல்லாருமே நரகத்திற்கு தான் போனோம் அப்படின்ற ஒரு நிபந்தனை. ஆனால் அது அங்கே மாத்திரம் முடியல. இயேசு இந்த பூமிக்கு வந்து சிலுவையில் நமக்காக அறையப்பட்டார். மற்றும் இயேசு சிலுவையில் நமக்காக அறையப்பட்டதனால் அவர் நம்முடைய எல்லா சாபங்களையும் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய எல்லா பாவங்களையும் ஏற்றுக்கொண்டார். மற்றும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த எல்லா பாவத்தின் கிரயங்களையும் நமக்காக இயேசு எடுத்துக்கொண்டார். அதன் மூலமாக நாம் இதற்கு மேல் பாவிகள் அல்ல. ஆமென். இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, நம்முடைய எல்லா பாவமும் கழுவப்பட்டிருக்கு.
நான் ஒரு போதகர். இப்ப நான் இந்த இடத்துல நிக்கிறேன். நான் பொய் சொல்கிறவனா இருந்தாலும் நான் சொல்ல முடியும், நான் ஒரு பாவி. நீங்க பாவம் செய்தது இல்லையா? ஆனா பாவம் செய்கிறவன் தான். ஆனா நீங்க பாவி தானே அப்படின்னா? ஆமா. ஆனா தேவன் என்ன நீதிமான் என்று அழைக்கிறார். அப்ப என்னுடைய வார்த்தைக்கு அதிக வல்லமை உண்டா, இல்ல தேவனுடைய வார்த்தைக்கு அதிக வல்லமை உண்டா? இது ஒரு கேள்வியே கூட கிடையாது. நான் எந்த அளவுக்கு பாவம் எனக்கு இருந்தாலும், நான் தேவன் என்னை நீதிமான் என்று அழைத்தால் நான் நீதிமான். நான் எந்த அளவுக்கு பாவம் செய்திருந்தாலும் தேவன் என்னை பார்த்து, ஏய் உன்னுடைய எல்லா பாவத்தையும் அவருக்கு எல்லாமே தெரியும். நான் பாவம் செய்தது உண்மை. ஆனா இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அவர் என்னுடைய எல்லா பாவத்தையும் எடுத்து முடித்து விட்டார் என்றால், அவர் என்னை மன்னித்து என்னை நீதிமானாக்கி என்னை பாவம் இல்லாமல் செய்திருக்கிறார். அதனால தான் எல்லாரும் பாவம் செய்து வெறும் பாஸ்டர் ஒக்ஸ் பார்க் மாத்திரம் இல்லை. இப்போ என்னை மாத்திரம் அப்படின்னா நான் எல்லா இடத்துலையுமே வந்து, ஏன் உனக்கு பாவம் இருக்கு இல்லையா? இல்லை, எனக்கு பாவம் இல்லை. நான் வந்து மற்றவங்களிடத்துல இதை மேன்மை பாராட்ட முடியும். ஆனால் என்னை அது வந்து ரொம்ப மேட்டுமை சிந்தனை உள்ளவனாக்கும். ஆனால் எல்லாரும் பாவம் செய்து எல்லாருடைய பாவம் கழுவப்பட்டது. அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் எல்லா ஆக்கினையும் அவர் மேலே ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக மரித்தார். அப்போ அதான் வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நாம் ஒன்றுமே செய்யவில்லை, ஆனால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆதலால் நான் இளம் வயதிலிருந்தே நான் பொய் சொல்லியிருக்கிறேன், நிறைய கெட்ட காரியங்களை செய்திருக்கிறேன். மற்றும் இளம் வயதாக இருந்த பொழுது நான் பாவ மன்னிப்பு கேட்டு அதற்காக ஜெபித்திருக்கிறேன். எப்பொழுதுமே இந்த மாதிரி தான் ஜெபித்திருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் நான் வேதத்தை வாசித்த பொழுது, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர், இந்த வகையில் 1-2 கொரிந்தியர்கள், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், அப்புறம் இந்த இடத்துல நான் நிறுத்திக்கிறேன். என்னுடைய பாவங்கள் அது கழுவப்பட்டிருக்கிறது. இது எவ்வளோ மகிமையான விஷயம், ரொம்ப நன்றியான விஷயம். இப்போ நமக்காக இயேசுவை தேவன் அனுப்பினார். அவர் இயேசுவை நம்முடைய எல்லா பாவத்தையும் சுமக்கும்படியாக செய்து அந்த பாவத்தை ஆக்கினைக்குள்ளாய் திருக்கும்படியாக செய்தார். அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய பாவங்களும் அவர் கழுவி இருக்கிறார். கொரியர்கள், சீனர்கள், ஹாங்காங், யாரா இருந்தாலும் எல்லாருமே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் நான் நீதிமான்? ஏன்னா இயேசு சிலுவையில் மரித்தார். அவர் நம்முடைய எல்லா பாவத்தையும் எடுத்திருக்கிறார். ஆக நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம் என்பது உண்மை. இதற்கு முன்பாக நான் சபைக்கு போயிருந்தாலும் நான் வந்து பாவி என்று சொன்னேன். எல்லா சபை மக்களும் அழுவாங்க, ஜெபிப்பாங்க, எங்களோட பாவம் மன்னிக்கப்படணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாள் நான் பார்த்தேன் இந்த வசனத்தை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வேதத்தில் வருகிற வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகள் கிடையாது. வேதத்தில் என்ன போடப்பட்டிருக்கிறது? எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்ப தேவன்
எனக்கு நான் பொய் சொல்றேன் அப்படின்றது அவருக்கு தெரியாதா? நான் திருடுறேன் அப்படின்றது தேவனுக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும். எல்லாம் கெட்ட காரியங்களையும் நான் செய்யறேன்றது அவருக்கு தெரியும். ஆனா கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு இயேசு வந்து இந்த பூமியில நமக்காக மரித்ததனால், நம்முடைய பாவத்தின் எல்லா அந்த தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டதனால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் கழுவப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்ப எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்போ எனக்கு பின்பாக அந்த வசனம் இருக்கிறது. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அதற்கு ஆச்சரியமான விஷயம் என்ன? தேவன் நம்மை அதிகமாய் நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறார். வெறும் மனித குலத்தில் மாத்திரமல்ல, இந்த மனித குலமே தேவனால் உண்டாக்கப்பட்டது. அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் மரிப்பதற்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இலவசமாய் தேவனுடைய கிருபையினால நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இது ஒரு கனவை போல இருக்கிறது. என்னை போன்ற ஒரு கெட்ட மனிதன், என்னை போன்ற ஒரு பொய்யன், தேவன் என்னை அழைத்திருக்கிறார். தேவன் என்னை நீதிமான் என்று அழைத்திருக்கிறார். பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், எந்த பாவமும் இல்லாமல் இருக்கிறேன் இயேசுவின் மூலமாக. ஒரு சின்ன கிரியை கூட செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நான் இளம் வயதிலிருந்தே சபைக்கு போயிருக்கிறேன். நான் இளம் வயதிலிருந்தே என்னுடைய குடும்பத்தோடு நான் இருந்திருக்கிறேன். என்னுடைய அப்பாவோட ஒரே அறையில தான் நான் தூங்கியிருக்கிறேன். அந்த காலத்துல என்னுடைய சபை வந்து ரொம்ப சின்னதா இருந்தது. என்னுடைய அப்பா சொல்லுவாரு, இன்றைக்கு சபைக்கு போக வேண்டாம், ரொம்ப பனியா இருக்கு. ஆனா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் அந்த அறையில இருந்து போவேன் மற்றும் சபைக்கு போவேன். அந்த சபையில நான் தான் முதல் ஆளா உட்கார்ந்திருப்பேன். அந்த இடத்துல ஆராதனைக்காக ஏற்பாடு செய்து நான் ஜெபிப்பேன். இளம் வயதிலிருந்து இதைதான் நான் செய்திருக்கிறேன். நான் நேரம் கடந்து போகும் பொழுது, நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்ப நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய நண்பர் இதை சொல்லியிருந்தால் நான் என்னுடைய நண்பனிடத்துல சொல்லுவேன், ஏய் இப்படி சொல்வதை நிறுத்து. நான் அவனுடைய வார்த்தையை நம்ப முடியாது. ஆனா இதை சொல்கிறது இயேசு. கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இலவசமாக தேவனுடைய கிருபையின் மூலமாக நான் நீதிமானாக்கப்படுகிறேன். நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா அதுல எந்த அர்த்தமும் இல்லை. நான் நீதிமான் ஆகல. நான் நிறைய பொய் சொல்லியிருக்கிறேன். நான் நிறைய கெட்ட காரியங்களை செய்திருக்கிறேன். அப்போ இது எல்லாத்தையும் நான் சொல்லணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாலும் தேவன் என்ன சொல்றாரு? நீ நீதிமான் அப்படின்னா நான் நீதிமான். அப்போ எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்போ எந்த ஒரு கிரையும் இல்லாம, எந்த கிரயமும் கொடுக்கப்படாம நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். நான் ரொம்ப நன்றியாக இருக்கிறேன். இப்போ எனக்கு 80 வயதுக்கு மேல ஆயிடுச்சு. பல வருடங்களா நான் வந்து சுவிசேஷம் அறிவித்திருக்கிறேன், சபைக்கு போயிருக்கிறேன், ஆராதனை செய்திருக்கிறேன்.
எனக்கு என்னுடைய சொந்த குறைபாடுகள் உண்டு, குறைகள் உண்டு. ஆனால் தேவன் பொய் சொல்லாத தேவன். தேவன் சொல்றாரு, நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய். இப்ப இந்த காலையில நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்ப இந்த வார்த்தைகள், இது பாஸ்டர் பார்க் சொல்கிற வார்த்தை இல்லை. இது இது மனிதர்களுக்கு தரப்பட்டிருக்கிற வார்த்தை. எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்ப ஆரம்பத்துல நான் இதை நம்ப முடியல. எப்படி நான் நீதிமான் என்று சொல்ல முடியும்? எப்படி? அது சாத்தியம் இல்லை. நான் நிறைய பாவங்களை செய்திருக்கிறேன், நான் ஒரு பாவி, மற்றவங்களை நான் ஏமாத்தி இருக்கிறேன், பொய் சொல்லி இருக்கிறேன். ஆனா என்னால தேவனை மேற்கொள்ள முடியாது இல்லையா? நான் நிறைய கெட்ட காரியங்களை செய்திருந்தாலும், ஆனா என்ன நீதிமான் என்று அழைக்கிறவர் இயேசு. அப்படின்னா நான் நீதிமான் ஆக்கப்பட்டது உண்மை. அப்ப இங்க இருக்கிற எல்லாருமே இப்போ அவருக்கு தெரியாம ஒன்றும் உங்களெல்லாம் தேவன் நீதிமான் என்று அழைக்கவில்லை. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்ப இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு நபர் கூட விட்டு போகாம தேவன் உங்களை நீதிமானாக்கி இருக்கிறார். அவர் உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். மற்றும் கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த வார்த்தைகள் வெறும் பாஸ்டர் பார்க் அவரோட வார்த்தையாக இருந்தது அப்படின்னா அதுல எந்த அர்த்தமும் இல்லை. நான் எப்படி என்ன நீதிமான்னு சொல்ல முடியும்? நான் ஒரு கெட்ட மனுஷன். இதெல்லாம் வெறும் ஒக்ஸு பார்க் அவருடைய வார்த்தையா மாத்திரம் இருந்ததுன்னா வேலைக்கு ஆகாது. ஆனா தேவனுடைய வார்த்தை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நான் எந்த ஒரு கிரயமும் செலுத்தாம, இதுக்கு நான் இவ்வளவு டாலர்கள் செலுத்தணும் அந்த மாதிரிலாம் இல்லை. இலவசமாக தேவன் எனக்கு எதுவுமே இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும்னு சொல்லல. அவர் இலவசமாக என்னோட பாவத்தை கழுவி இருக்கிறார். அப்படியானால் நான் தேவனுடைய வார்த்தையை நம்புகிறேன். நான் நம்புகிறேன் இந்த வேதாகமம் தேவனுடைய வார்த்தை. ஆரம்பத்துல எனக்கு தெரியாதப்போ ஒவ்வொரு நாளும் நான் அழுது, ஐயோ என்னுடைய பாவத்தை கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். ஆனா அது தவறு. நான் பாவம் செய்தவன் மற்றும் இயேசு அவர் என்னுடைய எல்லா பாவத்தையும் எடுத்துக்கொண்டார். அது பூர்த்தியாக்கப்பட்டிருக்கிறது. இப்ப வேதம் சொல்லுகிறது என்றால் நான் பாவி அல்ல. நீ பாவம் செய்ததே இல்லையா? இல்ல, நான் பாவம் செய்தவன். ஆனா எப்படி நீ பாவி இல்லைன்னு சொல்ற? அப்போ தேவன் நம்மை மீட்டு இருக்கிறார். மற்றும் என்னோட இருதயத்துல எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கிறது. இப்ப எனக்கு வயதாகிவிட்டது. என்னுடைய வயதான காலகட்டத்தில் நான் இருக்கிறேன். எனக்கு 80 வயதுக்கு மேல ஆயிருக்கு. நேரம் ரொம்ப பறந்து கொண்டு இருக்கிறது. நேற்று தான் நான் பிறந்த மாதிரி இருக்கு. ஆனா இப்போ எனக்கு 80 வயசு ஆயிடுச்சு. அது ஓகே. ஆனா நான் இன்னும் கூட கொஞ்சம் வாழ்ந்துட்டு இயேசு இறங்கி வரும்பொழுது அவரோட நான் ஏறி போக விரும்புகிறேன். பரலோகத்துல எனக்கு ஒரு இடம் இருக்கு. அதை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ என்னுடைய அந்த பாவத்தின் பதிவுகள் எல்லாமே இயேசுவின் மூலமாக, தேவனுடைய கிருபையின் மூலமாக அழிக்கப்பட்டிருக்கு. நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம்.
இப்ப தேவன் சொல்றாரு, ஏய் ஒக்சு பார், நீ கழுவப்பட்டிருக்கிற, நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிற. நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிற காரியம், இங்க இருக்கிற நீங்க எல்லாருமே வெறும் நல்லா இருக்கிறவங்க, கொஞ்சம் நல்ல செல்வாக்கில் இருக்கிறவங்க, அவங்க மாத்திரம் நீதிமான்களாகல. உயரமா இருக்கிறவங்க, நல்லா ஸ்மார்ட்டா இருக்கிறவங்க, நீங்க நல்லவங்க, அந்த மாதிரி யாரையுமே தேவன் பார்க்கல. இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு தேவனுடைய கிருபையினாலே நாம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் தேவன் மூலமாக. அப்போ நீங்களாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கீங்களா? நான் நீதிமான் இல்லை அப்படின்னு சொல்றவங்க யாராச்சும் இருக்கீங்களா? யாருமே இல்லை. நம்ம எல்லாருமே பொய்யர்கள். இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அவர் நம்முடைய எல்லாம் பாவத்தின் கிரயத்தையும் கொடுத்து தீர்த்திருக்கிறார். இப்ப எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இப்போ எனக்கு 80 வயதுக்கு மேல இருக்கு. நேரம் பறந்து கொண்டிருக்கிறது. இப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் 80 வயது ஆயிடுச்சா? எனக்கு 10 வருஷம் நான் இருந்திருக்கிறேன்னா, 20 வருஷம், 50 வருஷம், இன்னும் அதிகமா நான் கிட்டத்தட்ட 150 வருஷம் வரைக்கும் வாழலாம் போல இருக்கு. இந்த உலகத்துல இருந்து நான் போகிறப்பவும் நான் தைரியமா சொல்ல முடியும், நான் நீதிமான். இந்த உலகத்தை விட்டு நான் வெளியே போனாலும், ஆனா நான் என்ன நரகத்துல பார்க்க மாட்டேன். நான் தேவனுடைய கிருபையினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். நான் பாவமே செய்யாம அங்க போறேன் அப்படின்றது இல்லை. வெறும் நன்மை மாத்திரம் செய்துதான் நான் அங்க போறேன் அப்படின்றது இல்லை. நானும் நிறைய கெட்ட காரியங்களை செய்திருக்கிறேன். நான் இயேசு நம்மளுடைய எல்லா பாவத்தையும் எடுத்துக்கொண்டதுனால நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இங்க இருக்கிற எல்லாருமே பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் தேவனுடைய கிருபையின் மூலமா, இயேசுனுடைய கிருபையின் மூலமா நம்மளோட பாவம் எல்லாம் கழுவப்பட்டிருக்கு. நாம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொரு விஷயத்தை நான் கேட்கிறேன். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்றவங்க பொய்யர்கள் கிடையாது. ஆமென். நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருக்கு நாம் மகிமைப்படுத்துகிறோம் அவரை. அப்போ யாராச்சும் கோவக்காரங்களா இருந்தீங்கன்னா நீங்க போயிடலாம். ஆனா நம்ம எல்லாருமே சேர்ந்து பரலோகத்துக்கு போகலாம். நம்ம எல்லாருமே அந்த விலையேற பெற்ற கிரியைகள் நடைபெற முடியும். அப்போ பரலோகத்திற்கு சென்று நம்ம அவருடைய நாமத்தை உயர்த்தி நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது தேவனுடைய அருமையான பிள்ளைகளா மிக்க நன்றி. ஜெபிக்கலாம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் இந்த ஆராதனைக்காக கூடி இருக்கிறோம். யாருமே வெறும் நன்மை மாத்திரம் செய்தவங்க அல்ல. ஆனா சிலுவையில நீங்கள் உங்களுடைய ரத்தத்தை சிந்தினதன் மூலமாக எங்களோட பாவத்தை எல்லாம் கழுவி இருக்கீங்க. பரலோகத்தின் பிதாவே, நாங்க இன்னும் எத்தனை காலம் வாழ முடியும்னு தெரியல. ஆனா எங்களோட வாழ்க்கையை வாழும் பொழுது உம்மோடு சேர்ந்து நாங்கள் இந்த நித்திய வாழ்வை வாழப் போகிறோம் என்பதை யோசிக்கும் பொழுது நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்கும் பொழுது நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பரலோகத்துக்கு போகக்கூடியவங்களா இருக்கிறோம். அப்ப எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுடைய கிருபையை நீங்கள் தந்தருளுங்க. நாங்கள் இயேசுவுக்கு
சாட்சிகளாக இருப்போம். அது எங்களோட வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் நம்புறேன். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஆமென். எல்லாருக்கும் மிக்க நன்றி.